வேல் மாறல்ங்கிற போதே நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக மாற்றக்கூடியது தான் வேல் மாறல். அதான் வேல் மாறல்னு சொல்லியிருக்கு. வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நம்ம வேல் மாறல். இந்த வேல் மாறல் தினமும் பாராயணம் பண்ணி அதில் கிடைக்கிற ஒரு இன்பம், சந்தோஷம், ஆனந்தம். ஆனந்தம் அது வேணும் இது வேணுங்கிறதுக்காகவே இல்லை, மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் வேணும்னா நம்ம இந்த வேல் மாறலை எப்போதும் சொல்லணும். அந்த வேல் மாறலை சொல்லிட்டு ஜலத்தில் விபூதியை கரைச்சி வீடெல்லாம் தெளிச்சுட்டா எப்பேற்பட்ட ஒரு தீய சக்தியும் எப்பேற்பட்ட ஒரு தடங்களும் நீங்கிடும்னு இந்த வேல் மாறலில் சொல்கிறா. அதனால் எப்போதும் இந்த வேல் மாறலை படிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேல் மாறல் வேல் மாறல் எங்கே போனாலும் இப்போது வேல் மாறல். நம்ம கந்தசஷ்டி கவசம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம வேல் மாறலும். வேல் மாறல் படிக்கும்போதுக்கு அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வணங்கிட்டு தான் வேல் மாறல் படிக்கணும்னு நீதி. நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக, நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக, நெஞ்ச கணக்கல் நெகிழ்ந்துருக, தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரயானை பதம் பணிவாம், பஞ்சக்கரயானை 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 பதம் பணிவாம், பதம் பணிவாம், பதம் பணிவாம், பதம் பணிவாம். எதுக்கெடுத்தாலும் நம்ம பிள்ளையாரப்பனை மகாபிரபு மகாபிரபுன்னு அவனுக்கு பேர். பிள்ளையாரப்பனை சொல்லிட்டு தான் எதையுமே சொல்லணும். அதே மாதிரி இந்த நம்ம வேல் மாறல் இருக்க அதுக்கு முன்னாடி எப்பவும் பிள்ளையாரை சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சுட்டா எல்லாமே விக்னம் இல்லாமல் நடக்கும்னு சாஸ்திர ரீதியாகவும் சம்பிரதாயத்திலையும் நம்ம மனத்து ஆத்ம திருப்திக்காகவும் பிள்ளையாரப்பனை எப்பவும் வேண்டணும். மஞ்சளில் பிடிச்சி வச்சா கூட அவன் பிள்ளையார் தான். அதனால் எங்கே போனாலும் மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாரை சொல்லிட்டு எப்போவுமே ஆரம்பிக்கலாம்.